மேட்டுப்பாளையத்தில் 17 பேர் உயிரிழக்க காரணமான சுற்றுச்சுவர் இடிந்த இடத்தில் மீண்டும் சுவர் கட்டப்பட்ட விவகாரம் குறித்து விளக்கமளிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் நோட்டீஸ் அளித்துள்ளது. மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட நடூர் ஆதிதிராவிடர் காலனியில் கடந்த ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி தனியாருக்கு சொந்தமான சுற்றுச்சுவர் இடிந்து அருகில் இருந்த ஓட்டு வீடுகளின் மீது விழுந்ததில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 17 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். இத்துயரச் சம்பவம் நிகழ்ந்து ஓராண்டு கடந்த நிலையில் இடிந்து விழுந்த சுவர் இருந்த இடத்தில் அரசு அனுமதியுடன் மீண்டும் புதிதாக சுவர் கட்டப்பட்டிருப்பதால் சர்ச்சை எழுந்தது. மேடும் பள்ளமுமாக உள்ள இவ்விடத்தில் அப்பகுதி மக்களின் ஒப்புதலுடன் அரசு விதிகளுக்கு உட்பட்டு பலமான கான்கிரீட் தடுப்புச் சுவர் கட்ட அனுமதி வழங்கப்பட்டதாக நகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த பட்டியல் இனத்தவர் மற்றும் சமூக நல அமைப்புகள் தீண்டாமையை வெளிப்படுத்தும் சுவரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தமிழ் புலிகள் கட்சி சார்பில் தேசிய பட்டியல் இன ஆணையத்திற்கு புகார் மனுவும் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் புதிய சுவர் கட்டப்பட்டது குறித்து 15 தினங்களில் விளக்கமளிக்குமாறு கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.